கணவனை அடிமையாக்கி வாழ நினைப்பா. அதே நேரத்தில் இவன் வீட்டில் பிறக்கிற ஆண் குழந்தை அவன் மனைவியை அடிமையாக்கி வாழலாம். கணவன் மனைவின்றது ஒரு ஓடம் மாதிரி. அது ரெண்டு பேரும் சரிசமமாக போகும்போது அந்த அவங்களுடைய குழந்தைகளை சிறப்பாக வாழ்வாங்க. ஆனால் இதில் அடிமைப்படுத்தி எந்த நேரமும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்கள் வாழ்க்கை பின்னாடி பாதிக்கும். அவங்கள நினைச்சாவது இவங்க திருத்திக்கின்னு வாழ வேண்டும். இதுதான் என் வேண்டுகோள். ஊரோடு ஒட்டிவாள் என்று சொல்வார்கள். ஆமாம், ஊரார் தவறான செயல் உடையவராக இருந்தபோது கை கொள்ள வேண்டிய ஒன்றா இது? ஊரோடு ஒட்டி வாழு அப்படின்னு சொன்னது சரியா தப்பா? சரி. ஏன் சரி? ஒரு மனிதன் தனித்து வாழவே முடியாது. ஊரோடு இருந்தால்தான், 4 பேரோடு வாழ்ந்தால்தான் அவன் மனதியே அமைதியாக இருக்கும். அவன் ஒருவனே இருந்தால் பயனற்று போயிடும் உலகத்துக்கு. ஊரோடு ஒட்டி வாழு. ஊரில் இருக்கிறவன் கெட்டவன், ஊரே கெட்டவனாக இருக்க முடியாது. எந்த ஊருமே இருக்க முடியாது. 100 பேர் இருக்கிறான்னா அதில் 10 பேர் கெட்டவனாக இருப்பான், மீதி பேர் 90 பேர் நல்லவனாக இருப்பான். அதுதான் ஊர். அப்போது ஒரு உலகம்னும் போதே நன்மை தீமை நிறைந்தது தான். ஒரு ஊருன்னும் போதும் நன்மை தீமை இருக்கும். ஆனால் நன்மை தீமை இருந்துட்டு போட்டோம். நீ நல்லவனாக இருந்துட்டு நீ ஏன் கெட்டவனை பார்க்குற? நீ நல்லவனாயிரு, நல்லதை செய். அந்த கெட்டவனை நல்லவனாக மாற்றுறதுக்கு முயற்சி செய். மாறலன்னா விட்டுட்டு ஒதுங்கிடு. நீ நல்லவனாகவே வாழ தெரிஞ்சுக்கோ. அடுத்தவனை பார்த்து வாழும்போது தான் அவன் நல்லவன் கெட்டவன் தெரியுது. உன்னை பார்த்து வாழும்போது அவன் கெட்டவன் நல்லவனான்னு தெரிய போகிறது இல்லையே. அப்போ உன்னை பார்த்து வாழ கற்றுக்கினாவே நீ ஊருக்கு நல்லது செய்தவன் ஆகிடுவியே. அதனால் உன்னை பார்த்து வாழ கற்றுக்கோ. அடுத்தவனுடைய தீமைகளை நம்ம விமர்சனம் பண்ணி பயனில்லை. ஏன்னா உலகத்தை திருத்தத்துக்கு நமக்கு சாமர்த்தியம் பத்தாது, நம்மளால் முடியாது. ஆனால் உன் கூட இருக்கிறவனை திருத்திக்கோ. திருந்தினால் அவன் கூட இரு, திருந்தல அவனை விட்டு விலகிடு. அதுவே உனக்கு நன்மை. மறுபிறப்பு மனிதர்களுக்கு இருப்பது போல பிற உயிர்களுக்கும் இருக்கின்றதா? உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் மறுபிறப்பு இருக்குது. அந்த மறுபிறப்பினுடைய தொடர்ச்சி தான் மனிதன் ஒரே மாதிரி இருப்பதில்லை. போன பிறவியில் ஒருத்தன் புலியாக இருந்திருப்பான், இந்த பிறவியில் அவன் மனுஷனாக பிறந்திருப்பான். அப்போது தோற்றங்கள் மனித உடல் தான், பார்க்கறதுக்கு மனுஷன்தான். ஆனால் செயல்களும் அவனுடைய கோபமும் புலியினுடைய வேகத்திலேயே இருக்கும். அப்போது அவன் எதிலிருந்து வந்தானோ அதுக்கேற்ற குணாதிசயங்களோட உடல் மனிதன்தான். ஆனால் அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய செயல்பாடுகள் மிருக செயலாகும். அதனால தான் நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம், என்னடா மிருகம் மாதிரி இருக்கிறேடா அப்படின்னு. எதுக்கு சொல்கிறோம்? யார் பார்த்தான்? மிருகத்திலேருந்து வந்தவன் தான் இவன். அதனால தான் திருவாசகத்தில் சொல்வார், புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்லுயிராய் ஆகின்வார். அப்போ எல்லா உயிர்களும் தொடர்ச்சியாக தான் வந்துக்கின்னு இருக்குது. ஆனால் இதை சிந்தித்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது சாதாரணமான விஷயங்கள் இல்லை. இத்தனை உயிர்களும் தாண்டி 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 வந்து மனித உருவத்தில் நிற்கிற இந்த மனித உருவம் எதுக்காக கிடைச்சதுன்னா, இந்த மனித உருவத்தை இறைவனோட கலக்கிறதுக்காக வந்த உருவம் இது. ஆனால் இவன் இறைவனோட கலக்க விருப்பம் இல்லாமல் உலக வாழ்க்கை மீது பற்று கொண்டு உலகத்திலேயே பிறந்து பிறந்து ஓண்டுகின்னு இருக்கிறான். இவன் இன்னைக்கு மனிதனாக பிறந்தான், நாளைக்கு மிருகமாகவும் பிறப்பான். ஏனென்றால் மனிதனுடைய உடல் மேலே பற்று. உடல் அழிய போகிற பொருள். அந்த உடல் அழிஞ்சதுனால் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. இந்த வீடு நீங்கள் கட்டின வீடு தான். ஒரு 30 வருஷம் பொறுத்து அந்த வீடு அப்படியே இருக்குமா? இடிஞ்சு விழும். அப்போ விழும்போது நான் கட்டின வீடு விழாதுன்னு இருந்தீங்கன்னா அதில் மாட்டிக்கின்னு மரணம் அடைவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீடு நம்ம கட்டின வீடு தான், ஆனால் இடியறதுக்கு முன்னே இன்னொரு வீடை கட்டணும்னு முடிவு பண்ணி கட்டிக்கணும். அப்போது இந்த வீடு இடியும் போது சுபிட்சமான வாழ்க்கையை வேறு வீட்டில் போய் வாழலாம். அது மாதிரி இந்த உடல்ன்ற வீட்டுக்குள்ளே இருந்துக்கின்னு உயிரின்ற உங்களை பிடிச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. இறைவனோட கலக்கலாம். ஆனால் உடல் மீது பற்று வைத்து வாழற அத்தனை பேருக்குமே எந்த பிறப்பு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இறந்த உடனே அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போது ரெண்டும் இணைஞ்சதான், நியூட்ரல் பேஸ் மாதிரி இது. அப்போது இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே இன்னொரு உடல் தேவை. அதுக்கு தங்கிறதுக்கு எந்த உடல், நாயோ பேயோ எதுவோ ஒன்று அதுக்குள்ளே பூந்து அது ஏக்கம் நடத்தணும். அப்போது மறுபிறப்புன்றது சுயற்சி.
ஆனால் மறுபிறப்பில் முடிவான பிறப்பு மறுபிறப்பு வேணான்னு நிற்கிறது மனித பிறப்பு. இதை உணராமல் ஆசையில் அலையிறதால நம்ம இங்கேயே பிறந்து பிறந்து மாண்டு போகிறோம். அதனால்தான் சிவவாக்கியர் சொன்னார், மூலமான குளத்திலே முளைத்து எழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பிராகில் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம்னாரு. ஒரு மனிதனாக பிறந்தவன் காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் தன்னுடைய உயிரையே நினச்சி தியானம் பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுது, நீ இறைவனோட கலந்து வாழலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எத்தனை மகான்கள் சொல்லி கேட்கல, நான் சொல்லி தானே கேட்க போகிறாங்க. அதனால் இந்த உலகம் போகிற போக்கு அப்படி இருக்குது. இதை நம்ம தடை போட முடியாது. அது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. நன்மைகளை சொல்கிறது நம்ம வேலை, அவங்க அதை எடுக்காத அவங்களுடைய விருப்பம் அது. அதனால் நம்ம சொல்கிறோம். உலகில் இன்பம் தேடி பிறக்கும் உயிர்களை இன்பம் அளவாக பெற்றால் போதுமென்று கட்டுப்படுத்துவது நியாயமா? அது இயற்கைக்கு முரண்தானே? இன்பம் என்பதற்கு அளவே கிடையாது. இவனுடைய மனம்தான் அதுக்கு அளவு வைக்கிது. இன்பத்துக்கு ஏது அளவு? இன்பம் 2 இன்பம் உண்டு, சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பம் என்பது என்ன, பேரின்பம் என்பது என்ன? இறைவனுடைய திருவடியில் பணியும் போது, இறைவனோட கலந்து வாழும்போது பேரின்பம், அது அழியா இன்பம். உலகத்தில் ஒரு வீடு கட்டிட்ட ஒரு இன்பம், சிற்றின்பம், திருப்பி அது அன்னைக்கோடு முடிஞ்சது. ஒரு கல்யாணம் பண்ணிட்ட, அது ஒரு மனைவி வந்துட்டா ஒரு இன்பம், சிற்றின்பம், அது அன்னியோட முடிஞ்சது. இப்படி சிற்றின்பம் இகத்தை சார்ந்தது, பேரின்பம் பரத்தை சார்ந்தது. அப்போது இன்பத்தில் அது சின்ன இன்பம் பெரிய இன்பம் அப்படின்றதே இல்லை. உன்னுடைய மனம்தான் அதை சின்னதாக பெருசான்றதை நிர்ணயிக்கிறதே தவிர இன்பத்தில் ஒரு நிர்ணயமே கிடையாது. நீ பெற்ற இன்பம் உனக்கு பேரின்பமாக இருக்க நீ வழி தேடிக்கணுமே தவிர சிற்றின்பத்திலேயே சிற்றின்பம் அவசியம் உலகத்துக்கு. ஆனால் வாழ்க்கையே சிற்றின்பமாக இருக்கக்கூடாது. பேரின்பத்தை அடையணுன்ற நிலையோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்கினா கண்டிப்பாக எல்லாராலேயும் முடியும். இறைவனின் பொது படைப்பான உலக மனிதர்களிடையே ஏன் இத்தனை முரண்பாடு? இறைவன் படைக்கும்போது எல்லோருக்கும் சுத்தமான மனசை வச்சு தான் படைத்தான், ஆன்மாவை வச்சு தான் படைத்தான். ஆனால் மனிதன் உலகத்தில் வாழும்போது ஆசைன்ற மனம் துவங்கிடுச்சு. அந்த மனத்தில் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் அந்த கரணம்னு பேர் இதுக்கு. இது 4ம் இருந்து 5 புலன்களும் சேர்ந்து இதை உலகத்தில் பல காட்சிகளை காணுது. அதுக்கு மனசுக்கு எந்தெந்த காட்சிகள் விரும்புதோ அது ஏற்றா போல் அது வாழ துவங்குது. அப்போ துன்பங்கள் வருது. எல்லோருக்கும் ஒரே மனம் இல்லை, எல்லோரும் ஒரு தாய்கிட்ட பிறக்கலை, எல்லோரும் ஒரு தகப்பன் இல்லை. அப்போது அந்த தாயும் தகப்பனுடைய எண்ணங்களுக்கு ஏற்றா போல் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு அமையுது. அதனால் செயல்கள் அமையுது. நல்ல தாய் தகப்பனுடைய நல்ல எண்ணங்களால் பிறந்த குழந்தைகள் நல்ல எண்ணங்களையே வளர்த்து நல்ல வழியிலேயே போய் துன்பமற்ற வாழ்க்கை வாழுது. ஆனால் தீய தாய் தகப்பனுடைய எண்ணங்களால் தீய குழந்தைகள் பிறந்து அதனுடைய எண்ணங்கள் தீய செயல்களில் போய் துன்பத்தை அடையுது. இதுதான் அதுக்கு அடிப்படையாக இருக்குது. குருஜி, நாணம் பெண்ணுக்குரிய குணம், அது ஆணுக்கும் பொருந்துமா? பொருந்தாது. ஏனென்றால் நாணம் என்பது என்ன? வெட்கம். ஏன் பெண்ணுக்கு வெட்கம்? உடலினுடைய அமைப்பு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு, ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு. ஒரு ஆண் சாதாரணமாக ஒரு வேஷ்டியை கட்டிக்கணும், ஒரு பேண்ட்டை போட்டணும், ரோட்டில் வந்துட முடியும். ஒரு பெண்ணு பாவாடை கட்டிக்கணும் வந்துட முடியுமா? வர முடியாது. அப்போது அந்த நாணம்ன்ற செயல்தான் அந்த பெண்ணை காத்து நிற்குது, மறைத்து நிற்குது. அப்போது பெண்ணினுடைய ஞானம் உயர்ந்தது, ஆணுக்கு அது கிடையாது. அதனால் பெண்ணினுடைய ஞானம் வேறு, ஆணுனுடைய நிலை வேறு. விலங்குகளுக்கும் பாவ புண்ணியம் உண்டா? எல்லாத்துக்கும் உண்டு. அதனுடைய செயலுக்கு ஏற்ற மறுபிறவியே கிடைக்கிது. இப்போது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மாணிக்கம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த மாணிக்கம்ன்ற பொருள் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பாம்புனுடைய விஷத்துலேருந்து எடுக்கிறாங்கன்றாங்க. அப்போது அந்த பாம்புனுடைய விஷம், எல்லா பாம்புலேயும் மாணிக்கம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஒரு பாம்பு தன்னுடைய விஷத்தை உடலுக்குள்ளே வச்சிருந்தோம், அது எதையுமே கடிக்காமல் அந்த விஷத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது அந்த விஷம்தான் மாணிக்கமாக மாறுது.
அப்போது அந்த மாணிக்கமாக மாறக்கூடிய காலத்தில் அந்த பாம்பினுடைய நிலை எப்படி அப்படின்னா, அந்த பாம்பு நாளுக்கு நாள் குறுகி போடும். அப்போ தான் அந்த மாணிக்க ஒளி பிறக்கும். அதை மாதிரி ஒவ்வொன்றுலேயும் இந்த மாதிரியான ஆற்றல் இருக்குது. அப்போது அந்த பாம்புனுடைய மாணிக்கம் இந்த உலகத்துக்கு எவ்வளோ உபயோகப்படுது. பாம்புனுடைய விஷமே மாணிக்கமாக வந்து இந்த உலகத்தில் உபயோகப்படுதுன்னா மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும், இதை சிந்தித்து வாழுங்க. அது உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. சடங்கு சம்பிரதாயங்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துமா? சடங்கு சம்பிரதாயங்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தாது. ஏன்னா இறைவன்றது யாருன்னே தெரியாத சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணிக்கின்னு இருக்குது. ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயத்தால் இறைவன் மகிழானோ இல்லையோ உங்களுடைய மனம் மகிழும். அதற்காக செய்யப்படுறது தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. புகழும் பெருமையும் இல்லாத அருள் வாழ்க்கை சுமைதானே? புகழும் என்ன கேட்டீங்க? புகழும் பெருமையும் இல்லாத அருள் வாழ்க்கை. புகழும் பெருமையும் உணர்ந்து வாழுறவன் வாழ்க்கை சுமை. புகழையும் பெருமையும் ஒதிரி வாழறவன் வாழ்க்கை பெருமைக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழறது சிறப்பான வாழ்வு. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய் தர்மா டிவி 11ஆம் மாதம், 12ஆம் மாதம், இப்போ 1ஆம் மாதம், இந்த 3 மாதமாக சாய் தர்மா டிவி என்னுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து உலகமெல்லாம் பரப்புகிறாங்க. முதல்ல நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ரொம்ப நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறேன். ஏன்னா இந்த செயலை அடுத்தவங்க செய்கிறத விட சாய் தர்மா டிவி செய்கிறது ரொம்ப சிறப்பாக செய்து எந்த கெட்ட இதையும் சொல்லாமல் நன்மை உலகத்துக்காகவே அவங்க இந்த செயல் புரிகிறாங்க. அவங்களுக்கு முதல்ல நான் என்னுடைய 2 கையும் கூப்பி என்னுடைய ஆசிரம சார்பில் என்னுடைய சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உலக மக்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன், நல்ல கேள்விகளை கேளுங்க, பதில் கிடைக்கும். தேவையற்ற கேள்விகளை கேட்டு உங்கள் நேர